வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 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 இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு தாவேக்காவை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, தாவேக்காவை பற்றி அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகளும் திமுக அதிமுகவும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா வழக்கம் போல் சைலண்ட்டாக ஏதோ யாரோ ஆட்சி பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருக்காங்களான்னு ஒரு கேள்வி விடுது. இப்போ ஒரு வீடியோ வைரலாகி அவங்க கட்சியில் ஒரு ஊராட்சி தலைவர் கான்ட்ராக்டர்கள்கிட்ட பணம் வாங்குறாரு. அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அவர் திமுக சதினாரு. இப்போ அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. திமுக சதிக்கு எதுக்கு இவரை நீக்கினாங்கன்னு தெரியல. அந்த வீடியோ 1,30,000 வாங்கினது என் ஜிபே நம்பரில் நானே வாங்குவேன்னாலாம் லாஜிக் பேசினாப்புல. ஒரு தூய சக்தி அவங்க ஆட்சியில் இப்படிலாம் பணம் வாங்குறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? இல்லை, அதுதான் தூய சக்தி தான். அது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தலைவர் இப்போ திமுக மேலே குற்றம் சாட்டலாம். எல்லாரும் குற்றம் சாட்ட விடுவாரா? நானே அதை வச்சு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். திமுக எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னு தான் இப்போ இருந்தாலும் பொழப்பு நடக்கும். இன்றைக்கி கட்சியில் இப்போ கடை மட்டத்தில் இருக்கவன், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய செயலாளர்லாம் திமுக திமுகன்ற ஆளுக்கு அடிச்சுட்டு போனான்னு அப்படி விட முடியும். அதனால் தான் செய்கிற உரிமையை, தனக்கு இருக்கிற உரிமையை அடுத்தவங்களுக்கு விஜய் அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படின்றது தான் உடனடியாக அவரை பதவி விட்டு நீக்கிட்டார். பதவி விட்டு நீக்கினா என்ன? கான்ட்ராக்டு ரோடு போடுறது கொடுத்துருக்குறாங்க. பணத்தை விடுவிக்கணும்னா நீ முதல்ல பைசா கொடுக்கணுங்கிறாங்க. அவர் என்ன சொல்ல, பைசாவும் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்தது அது நான் கைமாத்தா வாங்கினேன்னாரு. 1.30 தான் கொடுத்துருக்கேன், 1.50 இன்னொரு 20 சேர்த்து கொடு, அப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னா கைமாத்து வாங்கின காசு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இல்லை, அதுதான் அவர் கைமாத்து கொடுத்த காசு கரெக்டாக தானே கணக்கு வச்சுருக்காப்புல. 1.5 இருக்குது, 30 கொடுத்துருக்கேன், நீ 20 கொடுக்கணும்னு கேட்குறாப்புல. இல்லை, 1.5 கொடுங்கிறாரு அவர். 1.5 இன்னும் மிச்சம் 20 இருக்குன்னு சொன்ன பரவாயில்ல. 1.30 இதோட முடிச்சு விடுங்கண்ணேன்னா இன்னொரு 20 சேர்த்து கொடு பார்த்துக்கலான்றது. கொடுத்த காசை கரெக்டாக இன்னும் எங்கேயா மிச்சம்னு கேட்கணும்ல. அதுக்கு பதிலாக இன்னும் சேர்த்து கூட பார்த்துக்கலாம். ஆமாம், அடுத்த கடன் கொடுக்கும்போது பார்த்துக்குவாரு. கடன் வாங்கிட்டு அதையே பிடிஓக்கு ஃபோன் பண்ணி அவர் பேரை சொல்லி அவர் கொடுத்துட்டாப்புல அப்படின்னு பிடிஓக்கு சொல்லுங்கன்னு அவர் இப்பயே சொல்லியிருக்கேனே, அப்புறம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதிகாரி பணத்தை விடுவிக்க மாட்டாங்கிறதெல்லாம் இல்லை பதிவாயிருக்கே. அது சொந்தத்துக்குள்ள 1000 சொந்தக்காரர் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், பிடிஓவாக இருக்கலாம். அவர் என்ன தண்டலுக்கு பிடிஓ ஆஃபீஸில் காசு கொடுக்கலாம். இந்த வாங்கின காசு அவருக்கு அவர் பார்ட்னராக இருக்கலாம். 2 பேர் சேர்ந்து, நீங்கள் பிடிஓ நான் ஊராட்சி மன்ற தலைவர், 2 பேர் சேர்ந்து வட்டிக்கு விடுவோம். எம்எல்ஏ குரூப் இல்லை, அது இருக்கலாம், ஒரு குரூப்பாக இருக்கலாம். அதை அவர் உடனே அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கலாம். இதை லஞ்சம்னு சொல்ல முடியாது. எப்படி ஏற்றுக்கிட்டு இவரை இப்போ என்ன அவரை வழக்கு போடணும்? ஏன்னா கட்சியில இருந்து நீக்கலாம் என்ன நீக்கல்னா என்ன? அது மக்களுக்கு என்ன இருக்க போது நாளை கழிச்சு கட்சியில் சேர்த்துருவாங்க. சேர்த்தா யாரும் பார்க்க போகிறாங்களா? வீடு புகுந்து போய் ஒரு பிள்ளைய இது பண்ணா அவனை கத்தி நீக்கணும்னா எப்போ சேர்த்தாயினே தெரில. அவன் அந்த மாதிரி ஒரு கேஸில் கைதாகி ஜாமீனில் வந்த ஆள் பார்த்தா அரசு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாருன்னு ஆலந்தூரில். அது ஒரு இதாச்சு, கட்சியை விட்டு நீக்கியாச்சு. ஆனால் அவர் ஜாமீனில் வெளில வந்துட்டு அரசு நிகழ்ச்சியிலலாம் போய் கலந்துக்கிட்டு போடுறாப்புல தானே. அப்புறம் அரெஸ்ட் ஆனால் அதுக்காக வீட்டை விட்டு ஒரு வீட்டில் குடும்பத்தில் அவர் அரெஸ்ட் ஆகிட்டாருக்காக வீட்டை விட்டு துரத்தி விட்ட முடியும்? அதுக்கு நீங்கள் அரசு நிகழ்ச்சிக்காக போகிறது? வீட்டு அரசு நிகழ்ச்சி தான் நம்ம சொந்த நிகழ்ச்சி, நம்ம அரசு, அதனால போகிறாரு. இப்போ என்ன இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு பக்கம் முதலமைச்சர் சொல்கிறாரு, யாராவது கேட்டாங்கன்னா என் அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சி. அதை தான் அவன் ஜெயிலில் சொல்லியிருப்பான். எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குது, தொலைச்சி விடுவேன்னா ஜாமீனில் வெளில வந்துட்டு அரசு நிகழ்ச்சியில் அண்ணன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டான். அதில் என்ன இருக்குது? இல்லை, இப்போ அவர் ஃபோட்டோ செவர்லலாம் அவ்வளோ பெரிய ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க. முதலமைச்சர் ஃபோட்டோவை பெரிய சைஸில் ஒன்று, டேபிளில் ஒன்று. இவங்க ஏறத்தாழ சார் இது அசோக ஸ்தூபியெல்லாம் வாங்கி அது பூரா அது டேபிளில் பார்த்தா அதுவே முதலமைச்சர் டேபிள் செட்டப்பில் தான் இருக்குது. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த வீடியோ அவரும் ஒரு மனுஷன் தானே. அவருக்கு அந்த டேபிளில் வச்சு சிங்கத்தலையெல்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்காது. அவர் இந்தியன் தானே அவர், அதனால் அவர் வச்சுருக்காரு. வரிசையாக முதலமைச்சருடைய படம் வெவ்வேறு போஸ்ட்டில், அப்புறம் அந்த 5 கொள்கை தலைவர் படம் இதெல்லாம் போட்டு உள்ளே வச்சு ஸ்டிங் ஆப்ரேஷன் தானே. காசு வாங்க முடியலன்னு அவன் நம்ப மாட்டான்ல, அவன் கட்சிக்காரனே இல்லைன்னு வச்சு காசு தர மாட்டான்ல. ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம், அதுக்காக கொள்கை தலைவர்கள்லாம் வச்சு தானே வாங்க முடியும். அவங்க தானே சாட்சிகளே, அவர்கள் முன்னிலையில் தான் கட்சியே இருக்குது. முதலமைச்சர் படம் கட்டாயம் வேணும். அதுதான் ஒவ்வொரு இடத்துல சண்டை போடுறாங்க, ஏன் வைக்கலைன்னு. அந்த மாதிரி இவங்களே படம் வச்சு அதன் முன்னிலையில் முதலமைச்சர் முன்னிலையில் வாங்குவாங்க. முதலமைச்சரே சாட்சி வாங்கன்னா என் பேரை சொல்லுங்கிற ஒரு படத்தையே வச்சுக்கிட்டு கேட்டால் நீங்கள் யார்கிட்ட சொல்லுங்க? யார் பேரை சொல்லுவீங்க? அஜித் பேரையா சொல்ல முடியும்? ஸோ அதனால் வச்சுட்டு வாங்குறது தான்.
அப்போ ஊழல் ஒழிப்பில் இப்போ என்னென்னா கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க அப்படியே அவங்க சிறுக சிறுக ரிலீஸ் பண்ணுறதா தான் இருந்திருக்கும். இப்போ போன ஆட்சியில் வாங்கினதை கேன்சல் பண்ணாமல் உனக்கு நான் கொடுக்கணும்னா இதை நீ விடுவிக்கணுன்றது அந்த அளவுக்கு இப்போ உள்ள வேலை தெரிஞ்சு இவங்க செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா. அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்குலாம் அவரை விட புஷியானந்தோட வேலை தெரிஞ்சாங்க. ஆனால் என்ன காசு வாங்குறது தப்பாக வாங்கிட்டான். வேறு யாருக்கு ஜிபேக்குனாலும் வாங்கிட்டா பரவாயில்ல, இல்லை கூட யாராவது வச்சு தம்பிகிட்ட காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வாடா போடா அப்படின்ட்டா பரவாயில்ல. அதுதான் அனுபவம் வேணுன்றது. அனுபவமும் அரசியல் அனுபவம், அரசு அதிகாரிகளை டீல் பண்ணுற அனுபவம் இருந்தால் மட்டும்தான் மாதிரி சிக்காமல் செதறாமல் காசு வாங்க முடியும். பெரிய ஆளாயிரம் அடுத்த எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். இல்லை பணம் சேர்த்தா தான் புஷியானந்து கொடுக்க முடியும். அப்போ தான் சீட்டு கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இல்லை அவர் கேட்குறாரு, நாங்கள் என்ன சொந்த ஜிபே நம்பர்லேயே வாங்குவோனுங்கிற இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்களே. டிவிஎஸ்சி ரைடு விட்டு ஆர்டிஓ ஆஃபீஸு பத்திரப்பதித்துறையெல்லாம் பார்த்தா ஏறதாழ 27 லட்சம் ரூபாய்க்கு ஜிபேலேயே அதிகாரிகளே காசு வாங்கியிருக்காங்கன்னு இப்போ தான் பிடிச்சி அந்த பணத்தெல்லாம் மீட்கிறதுக்கான வேலைகள் போய்ட்டுருக்கு. அக்கௌண்ட்டை முடக்கு சொல்லி கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதிகாரிகளே வாங்குறது இப்போ டிஜிட்டல் ஆகும்போது அப்புறம் ஆக மாட்டீங்களாங்கிறது எல்லாரும் வாங்கத்தான் செய்வாங்க. இன்னொன்று தளபதி ஃபோட்டோ போட்டிருக்கும்போது யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவா? நான் அது லஞ்ச ஒழிப்புத்துறையே பிடிக்க போனாரா பின்னாடி அவர் ஃபோட்டோக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்கும் போது கிட்ட நெருங்க முடியுமா? ஒரு பாதுகாப்பு. ஆமாம், பாதுகாப்புக்கு தான் அந்த 30 தலைவர்கள் 50 தலைவர்களாக வச்சு அதுக்கு அதை அவருக்கு பாதுகாப்பு யாருன்னா அவருக்கு பாதுகாப்புன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு வச்சு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு சைடுனா, இன்னொரு சைடு பழனி கோயிலுக்கு சொந்தமான ஏற்கனவே இருந்த ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டின் மூலமாக கோயிலுக்கு கொடுக்கப்பட்டாலும் 100 ஏக்கர் 100 கோடி மதிப்பிலான நிலம், 100 ஏக்கரில் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணாங்கன்னு ஒரு சர்ச்சை வருது. அதில் பார்த்தா நீங்கள் நீதிமன்றம் அதை ரத்தும் பண்ணிருச்சு. அது எப்படி பண்ணுவீங்க? இதை பண்ணுறதுக்காக ஒரே நாள் அங்கே பொறுப்புக்காக ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரை கொண்டு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் பார்த்தா திமுகவே பொறாமப்படுற அளவுக்கு இருக்குமோன்னு. இதை பொறாமப்படுற அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அதிகாரிகள் அதே அதிகாரிகள் தானே. அவரெல்லாம் அதிமுக பயிற்சி பெற்றவர்கள் யார்? பயிற்சி கொடுத்தவர்கள் யார்? அந்த ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ராரு. நீங்கள் பூராமே மகாமுள்ள மாதிரி பசங்க. இவங்கள மாதிரி கொள்ளக்காரங்களும் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த கொள்ளக்காரங்க தானே அப்படியே கண்டினியூ ஆகுறான். அதில் ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது தான், அவன் தான் கண்டினியூ ஆகுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியாதா? அது இந்த இவங்க ஆட்சிக்கு தான் அது இப்போ நாடாளுமன்றத்திலேருந்து இப்போ சர்வதேச அளவில் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலேருந்து எல்லா இடத்துலையுமே அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகளுக்கு பயிற்சி கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகள் ஒரு மிதமிஞ்சி இதுக்கு போய் அதிகாரில் போட்டு அடிக்கும்போது அவனை காட்டி கொடுத்துருவான் ஊழல்வாதின்னு. அதுக்கப்புறம் ஆட்சி மாறினா கைது வரைக்கும் மாட்டி விடுறதெல்லாம் அவன் தான் மாட்டி விட்டு இவன் பக்கமாக சாஞ்சிடுவான். எல்லாம் வழக்கமாக நடக்கிறது. அப்புறம் ஆகிற மாதிரி ஆகி இங்கே இவங்களையும் பின்னாடி தேவைப்பட்டா இவங்களையும் காட்டி எடுத்துட்டு தப்பிக்கிறதா முக்கியமான பல அதிகாரிகளோட வேலையாக. அதிகாரிகளை நம்பினாலே அதுதான் வேற ஒரு இந்த மாதிரி அறநிலையத்துறை சம்மந்தமாக வரும்போது தான் சட்டமன்றத்துக்குள்ளே சேர்வாப் சொன்னார், என் கூட இருந்து அந்த டெண்டரை விட்டு அதிகாரி தான் இப்போ உங்கள் கூட இருந்து கேன்சல் பண்ண சொல்கிறாரு, அவரை கேளுங்கன்னாரு. அந்த மாதிரி அதே அதிகாரி அதே துறையில் இருக்கார், இப்போ இருக்க அமைச்சரை கேன்சல் பண்ணுறாருன்னா டெண்டரை விடும்போது அன்னைக்கு அதை விடலான்னு சொன்ன அதிகாரி உங்க கூட தாங்க இருக்காங்க, கேளுங்க என்னப்பில் உங்க கூட இருக்கிறவரை. அப்போ இப்போ இங்கே ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க, ரைட்டு, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, பிடிங்க, இருந்தால் தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் அதிகாரிகள் தோரணை இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு அதிகாரியும் தொட மாட்டுறாங்கன்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஒன்றும் தொடமுட்டோன்னா ஆட்சி கவர்ந்து போயிரும்ல. எந்த அதிகாரி வச்சு ஆந்திரா அதிகாரியை கூட்டு அந்த வேலைக்கு சேர்ப்பீங்க? இதே ஆழத்துக்கு திருநெல்வேலியில் இருக்கவன ராமேஸ்வரத்துக்கு, ராமேஸ்வரத்தில் இருக்கவன மதுரைக்கும், மதுரையில் இருக்கவன கும்மிடி போட்டிக்கும் போட்டு தான் பண்ணி ஆகணும். அதே கும்பல் தான், அது அட்டாரா கும்பல் தான் இருக்க போகுது. அதே தான் வரும், அதே தான் கொள்ளையடிக்கும், அதே தான் ஷேர் கொடுக்கும், அதே தான் போட்டு விடும், அதே தான் ட்ரைனிங் கொடுக்கும், எல்லாமே அதுதான் கொடுக்கும். அது இருக்கும்போது அது என்ன இது பண்ண முடியும்? ஒரு 3 வெவ்வேறு நாளில் தமிழ்நாட்டில் முழுக்க நடந்த சர்ப்ரைஸ் ரைடு, இந்த ஆர்டிஓ, பத்திரப்பதிவுத்துறை, நம்ம பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ், அங்கே இங்கேன்னு முனிசிபல் ஆஃபீஸ்லாம் நடத்தினதில் மட்டுமே இந்த 3 நாளில் கைப்பற்றப்பட்ட பணமே 1,33,00,000 வருது. அது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. இப்போ இவங்க என்னன்னு சொல்ல முடியாது, ஸ்டாலின் பீரியடில் வாங்கி 60 நாளாக உள்ளே பதுக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் நின்றுச்சுன்னா அதிகாரிகள் வாங்கிட்டு தானே இருக்காங்க கீழ் மட்டத்தில். எப்படி நீங்கள் எல்லாரும் வாங்கலைன்னு யார் சொன்னால்? சும்மா இவங்க பொய் புரட்டு பித்தலாட்டத்தை சொல்கிறது தான். ஒழிஞ்சே போச்சுக்கிறாங்களே லஞ்சம் அதுதான் ஒழிஞ்சு போச்சுன்னு இவங்களாம் பரப்பி விடுறது தான். அதுக்கு தனியாக ஒரு டீம் வச்சு சோசியல் மீடியாவில் பரப்பி விடுறது. வட இந்தியாவிலலாம் அது எக்கச்சக்கமாக பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க பூரா மொத்தத்துக்கு முடிச்சு ஆப்படிக்க போகிறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் அவங்க இந்த காக்ரோச் எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் தான் அடுத்து அந்த காக்ரோச் மேட்டரை முடிக்கணும். அவங்க இப்போ தான் வெஸ்ட் பெங்கால் மேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ இங்கே வருவாங்க கடைசியாக.
காக்கரோ ஜனதா வந்து அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, உண்ணாவிரதம். இல்லை காக்கரோ ஜனதா பார்ட்டி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அது அடுத்த கட்டமாக அது அது மக்களிடம் அது போய் சேராத வகையில் அந்த செய்திகள் எல்லாமே மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்கன்னும் போது அது அடுத்த கட்டமாக ஒரு பெரிய த்ரெட்டாக இல்லை. இதுக்கப்புறம் அவங்கள அது முடிஞ்சு கலைச்சி விட்டா போதுங்கிற நிலைமைக்கு தான் வருது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இங்கே கலைச்சி விட்டாங்களா, அந்த மாதிரி அங்கே கலைக்கிறதுக்கான இது மட்டும் தான் முடிச்சுட்டு தான் ஜியினுடைய கடைக்கண் பார்வை, அதை முடிச்சுட்டு அடுத்த டார்கெட்னு இந்த பக்கம். அதுக்கப்புறம் தான் வந்து விஜய்ஜிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஆரம்பம், திருவிளையாடல் ஆட்டம் ஆரம்பம் இனிமேல் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 4 மாதம் முடிஞ்சிடும். 6 மாதத்துக்குள்ளே ஆட்டையும் முடிச்சுருவாங்க. இல்லை இப்போ இந்த பக்கம் இருக்குன்னா இவர் எப்போ நிர்வாகத்தை கற்றுக்கிறது? இப்போ அடுத்த அண்ணா பிறந்த நாள்லேருந்து குழந்தைகளுக்கான தங்க மோதிரம் திட்டம், அந்த இது தாய்மாமன் சேர்ன்னு டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் 5000 ரூபாய்க்கு 5700 என்னமோ மோதிரம்னு அதில் கொடுத்துருக்காங்க. அது பேஸ் ரேட்டா இல்லை 5000 ரூபாய்க்கு எப்படி 22 கேரட்டு செய்ய முடியும்? குறைஞ்சது 13000 வேணுமேனு ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் மெடிக்கல் போர்டை வச்சு இல்லை மெடிக்கல் கார்பரேஷன்லேருந்து மருந்துக்கு தான் டெண்டர் விட்டுருப்பாங்க. மோதிரத்துக்கு டெண்டர் விட்டதெல்லாம் உலக வரலாற்றிலே தான் முதல். உலக வரலாற்றில் அதுதான் வந்து ஒரு தூய சக்தியோடைய ஒரு மாபெரும் டெண்டர். அது அலுமினியம் மோதிரம், செம்பு மோதிரம். செம்பில் கொஞ்சமாக தங்கத்தை கலந்து 1 கிராம் 13200 விற்கிது. ஒரு குழந்தைக்கு ஒரு மோதிரம் போகணுன்னா குறைந்தபட்சம் 1 கிராம் வேணும். அப்போ 1 கிராம் வேணும்னா 13500 எப்படி, இப்போ 5500 எப்படி மோதிரம் கிடைக்கும்? ஏன்னா அந்த டெண்டரில் அது அட்லீஸ்ட் ஆரம்ப விலை அப்படின்னாச்சும் மென்ஷன் பண்ணணும். அது வெறுமனே ஐஃபோன் வச்சு 4 லட்சம் மோதிரம் 5500 நீங்கள் டெண்டரே கேட்டாங்கன்னா அவன் 2200 தான் மோதிரம் செய்வான். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா தங்க மோதிரம்னு சொல்லவே இல்லை. 22 கேரட் 22 கேரட் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு வாங்க. அது வந்து என்னென்னா 12 கேரட்டு 8 கேரட்டு இதெல்லாம் செய்ய முடியும். 24 கேரட்னா அதில் பாதி எவ்வளோ வச்சு 12 கேரட்டு. அப்போ 12 கேரட் போட்டாலே 16,000 சில்லரை வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் குறைன்னு வாங்கி டெண்டரில் இன்னும் கொஞ்சம் பொடி வச்சு ஊதுன்னு ஊதி கடைசியில் பார்த்தீங்கன்னா செம்பில் தங்கத்தை கலந்து லைட்டாக பேருக்கு. ஆக்சுவலாக இந்த கோல்டு மெடல்லாம் காலேஜில் கொடுக்குறதெல்லாம் அது முழுசாக கோல்டு கிடையாது, கோல்டு பிளேட்டு இது பண்ணி தான் கொடுப்பாங்க. இவ்வளோ பெருசு இருக்கு, அதுக்காக பிளேட்டு பெயிண்ட்டு அதுக்கெல்லாம் நடிக்கலாம். இது இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாத கொசு மாதிரி பிறந்த குழந்தை என்னும் போது விரல் எவ்வளோ அளவுக்கு போட போகிறீங்க 1/2 கிராம். அதுலேயும் கொசு மாதிரி கொஞ்சம் தங்கத்தை சேர்த்திங்கன்னா இது எதுக்கு தாய் மாமனா? இது ரொம்ப வேறு ஏதாவது சொன்னோம்னா அசிங்கமாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி அதான் மேபி அதை அவங்க விளக்க இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க ஏதாவது அறிவிச்சிட்றாங்க. இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு எல்லாம் பேசுகிறாங்க, அவங்க பேச மாட்டுறாங்க. இனி அவங்க வேணான்றாங்க, மோதிரம் வேணாங்க, இது எதுக்கு அலுமினியத்தையும் செம்பையும் போட்டேன் என் பிள்ளைக்கு போட்டேன்னா கையில் புண்ணு வந்துடும் தெரியுமா அவங்களுக்கு? செம்பு மோதிரம் போட்டோன்னா புண்ணு வந்துடும், போட மாட்டாங்க. பிறந்த குழந்தைக்கு சேட்டு கடையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மூஞ்சில் தூக்கி வீசுவேன். போமா ஒரு 150 ரூபா இதை கொண்டு வந்துட்டு இப்போ அடகு வைக்க வேண்டான்னு. ஸோ அந்த மாதிரி எதுக்குமே வேலைக்கு ஆகாத ஒரு செம்பு மோதிரத்தில் கொஞ்சோண்டு தங்கத்தை ஊதி விட்டு வீணா 5500 கேட்டேன்னா ஆசாரி எப்படியும் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை நம்ம இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. அப்பனுக்கு மோதிரம் செஞ்சால் கூட அதில் 1/2 பவுனும் எடுத்து வச்சுட்டு தான் செய்வான்னு வைங்க. பழமொழி தான், நம்ம யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 5.5 கிராம் 5500 மோதிரத்தில் எப்படி அவர் 2000 ரூபா ஆட்டையை போட்டுருவான்? இல்லை அது அவங்க விளக்காத வரைக்கும் அதை நம்ம இப்போ குழப்பம் இருந்துகிட்டு இருக்குன்னா உடனே வச்சு விளக்கம் கொடுக்கணும். அதையும் கொடுக்கலன்னு விளக்கம்லாம் ஏன் கொடுக்குறாங்க? செம்பு மோதிரத்துக்கு கடைசியில் மோதிரம் போடுறேன்னு சொல்லி தாலிக்கு தங்கம்னாங்க அந்த காலத்தில். இப்போ இவங்க என்னடான்னா மோதிரம்ன்றாங்க குழந்தைக்கு அப்படின்னும் போது அது ஷிஃப்ட் ஆகிடும். இது இப்போ குழந்தைக்கு மட்டும்தான் இந்த வருஷம் வந்திருக்கு. அடுத்த அண்ணா பிறந்த நாளுக்குள்ள அதுக்கப்புறம் அண்ணன் சீர் அது இருக்குது, அது அதிகமாக பட்டு போடுவேன், அதில் தங்கம் இருக்கான்னு தெரியல. அது வந்து அதனால தான் இன்னும் எவ்வளோ டெண்டர். இது போக இவங்க இன்னும் பட்ஜெட்டே அறிவிக்கல. அடுத்த மாதம் பட்ஜெட் போட்டாங்கன்னா 5 பட்ஜெட் போட வேண்டியிருக்காங்க. உங்களோட தேர்தல் வாக்குறுதி எடுத்து பார்த்தா 5 சிறப்பு பட்ஜெட்னு வேற அறிவிச்சிருக்காங்க. 5 பட்ஜெட் எல்லாம் போடுற அளவுக்கு ஃபண்டு மோடிஜி இணக்கமாக இருந்தால் கொடுப்பாரா? அதெல்லாம் அதை விட பெரிய கேள்வியாக நிற்குது. தாய்மாமன் நீ தான் சொன்ன, நீயே குடியான்னு ஜி நானா ஏற்கனவே தாத்தா மாமன் ஏற்கனவே என் திட்டத்தெல்லாம் ஏற்றுக்க வச்சு உங்கள் தலையில் நிதியவும் கட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அது போக இதுக்கு வேற எங்ககிட்ட கேட்குறீங்களா? நகி அது இவர் வந்தார், சக்திகாந்த தாஸ்லாம் வந்து உட்கார்ந்தாருன்னா அருமையாக ரிசர்வ் பேங்கே தண்ணி கூட காசு கேட்டுருவாங்க.